அட ஆமாம்ல, இந்த உலகம் தோன்றினத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதுதான் மூளை. இந்த மூளையை அடையிறதுக்கு இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள் பலவிதமான பரிணாமம் அடைஞ்சு இந்த பயணத்தில் இப்பேற்பட்ட ஒரு பவரான ஒரு மூளையை அடைஞ்சிருக்கு இந்த மனித சமூகம். இப்பேற்பட்ட இந்த மூளையை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம மூச்சு விடுறதுல 20% நம்ம மூளைக்கு தான் அது போகுது. அடுத்தது ரத்தம். 25% ரத்தம் நம்மளோட மூளைக்கு தான் பயன்படுது. ஒரு நிமிஷத்துக்கு 0.85 லிட்டர்ஸ் ரத்தம் வந்து நம்ம மூளைக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்க மூளையோட மடிப்புகளும் யூனிக்கானது. ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி யாரோடதும் சேமா இருக்காது. பொதுவாக ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேரோட மூளைகள் வந்து வெயிட் வித்தியாசப்பட்டாலும் திறமை வந்து 100% சேம் தான். சில நேரம் ஸ்கேல்ப்பை ஓப்பன் பண்ணி பிரெயினில் சர்ஜரி பண்ணும்போது நம்மளால வலியை ஃபீல் பண்ண முடியாதான், மூளைக்கு வலி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம மூளையில் எவ்வளோ நியூரான்ஸ் இருக்குன்னா 100 பில்லியன் நியூரான்ஸ். 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி. அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க, 100 பில்லியன்னா எத்தனை க்ரோர் அப்படின்னு. அதில் ஒரு நியூரானு 25,000 மற்ற நியூரான்களோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இத்தனை கோடி நியூரான்ஸும் எவ்வளோ கனெக்ஷன்ஸோட இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மூளைக்குள்ள ஏற்படுற சிக்னல்ஸோட ஸ்பீடு எவ்வளோன்னா 1 செகண்டுக்குள்ள 100 மீட்டர் வேகத்தில் இருக்குமா. இப்பேற்பட்ட மூளை வந்து 80% தண்ணியால தான் உருவாயிருக்கு. அதனால நம்ம தண்ணி டெய்லி குடிக்க வேண்டியது அவ்வளோ அவசியமா இருக்கு. இவ்வளோ பவரான மூளையில நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் சொல்றாங்க. அதனால என்னவோ தெரியல, சயின்டிஸ்ட்டு இப்போ லேப்ல மூளை செல்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏஐ பேசிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல ஏஜிஐ இன்னும் நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு இருக்கு. அப்படி ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கண்டுபிடிக்கிற மூளையை தூக்கி அதில் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.